ஹாய் கைஸ். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோஷாப்பில் டெவலப் பண்ணுறத விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ இன்னைக்கு செஷனில் அதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ட்ரிப்பை ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட் திங் ஒன்று, நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் நல்ல ஸ்னாப் எடுத்து கொண்டு வரலாம். பிகாஸ் எவ்வளோ கிளாரிட்டி இருக்கோ அவ்வளோ நல்ல அவுட்புட் இருக்கும். ஸோ நான் அப்படி பண்ணலை. ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனில் ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க கீழே. ஸோ அது மேலே ஸ்ட்ரிப் வைங்க. ஸோ மேலேயே வைக்காதீங்க, சைடில் ஒரு 2 ஆப்ஜெக்ட் வச்சு கொஞ்சம் ஹைட்டாக வைங்க. அப்போ தான் அந்த ஒயிட் ரேஸ் இதில் பாஸ் ஆகி உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் நெகட்டிவ் ஸ்ட்ரிப்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் கலர் இருக்குது, பட் இன்வெர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு இப்படி தெரியுது. ஸோ ஃபஸ்ட் திங் நீங்கள் அதை இன்வெர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த நெகட்டிவை இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இன்வெர்ட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்வெர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போவே கலர் வந்துடும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டில் இருந்தது பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ அதான் இன்வெர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ப்ளூ இது எடுக்கணும். ஸோ இப்போ எவ்னிஒன்ஸ் ஒண்டரிங் ஹூஸ் இட், அது நான் தான் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த ப்ளூ எடுக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் கர்வ்ஸ். ஸோ கர்வ்ஸ் லேயர் ஆட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஷேடோஸ், இது ஹைலைட், இது வந்து மிட் டோன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து மிட் டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் ஒர்க் பண்ணலாம். இந்த இமேஜில் எது கிரே பாயிண்ட்டாக இருக்கும், அதாவது 50% கிரேவாக இருந்திருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் பண்ணோன்னா கலர்ஸ் வெளியே வரும். ஸோ நீங்கள் மல்டிபிள் கிளிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளோர் இல்லை ட்ரெஸ். ஸோ வால் தான் நல்ல ரிசல்ட். ஸோ இந்த கர்வ்ஸில் வெறும் கலரை மட்டும் கொண்டு வர வச்சுக்கோங்க. இன்னொரு கர்வ்ஸ் ஆட் பண்ணுங்கள். அந்த கர்வ் லேயரில் இந்த ஷேடோஸ் இருக்குல்ல, அதை ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு தெரியும். இப்போதைக்கு இந்த ரீஜனை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். இங்கே எதுவும் அப்ளை ஆகலை. ஸோ நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃப்ரேம் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்குள்ளே இந்த இடத்துல எஃபெக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த பாயிண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதோடு நிறுத்திக்கலாம். ஸோ ஹைலைட்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணால் ஏற்கனவே உள்ள நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் இன்னொரு கர்வ்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் கொஞ்சம் பிரைட்னஸ் அண்ட் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ப்ரோ டிப் தரேன். இந்த ஃபோட்டோ நான் எடுக்கும்போது இன்க்ளைண்டாக இருந்தது. ஸோ அதை எப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணணுன்னா, க்ராப் டூலில் ஸ்ட்ரெயிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரூலர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் எது ஸ்ட்ரெயிட்டான பாத், ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட், ஸோ ஃப்ளோர் ஸ்ட்ரெயிட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பால்கனி யூஸ் பண்ணலாம். ஸோ கிளிக், அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே காட்டும் 3.2 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ நான் ரிலீஸ் பண்ணேன்னா ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்கலாக அது ஸ்ட்ரெயிட் ஆக்கிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இதை எதுவும் க்ராப் பண்ணுறது. அது உங்களுக்கு தெரியும், க்ராப் டூலில் பண்ணலாம். இல்லை மார்க்கியில் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் செலெக்ஷன் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை பண்ணி என்டர் க்ராப் ஆகிடும். ஸோ இதை குரூப் பண்ணிக்கலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன நெகட்டிவ் ஃபோட்டோ வேணாலும் டெவலப் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கிவ் அஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ கைஸ்.